விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வழங்கினார். மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கீழ் புதுப்பட்டு பகுதி மற்றும் பேரூராட்சிக்குட்பட்ட களிக்குப்பம் பகுதியில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் கழக மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சம்படை பகுதியில் உடைந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் தண்ணீர் குழாய்கள் சீரமைக்கப்படாததால் கடைமடைக்கு தண்ணீர் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் 1045 ஏரி குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் 5 மாதங்களுக்கு முன்பு சம்படை என்ற இடத்தில் சாலை அமைக்கும் பணியின் போது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் தண்ணீர் குழாய்கள் உடைந்துள்ளது. 5 மாதங்கள் கடந்த நிலையிலும் குழாய்களை சரி செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் சோதனை ஓட்டம் நிறைவு பெற்றுள்ளதாக விடிய அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருந்தார். ஆனால் குழாய் உடைப்பால் கடைமடை பகுதிகளான சம்பமடை, வண்ணாமடை, வெங்கமேடு, சங்கரன் தோட்டம், திப்பம்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள 5 குளங்களுக்கு சோதனை ஓட்டத்திற்கான தண்ணீர் வரவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். திட்டத்தில் உள்ள 5 குளங்களுக்கு தண்ணீர் செல்ல வழியில்லாமல் உள்ள நிலையில் இம்மாத இறுதிக்குள் திட்டத்தை செயல்படுத்தி விடுவோம் என விடிய அமைச்சர் கூறுவது எப்படி என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சட்டவிரோதமாக ஏரியில் இருந்த மரங்களை வெட்டி கடத்திய திமுக பிரமுகர்களை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். சித்தூர் ஊராட்சியில் உள்ள வெடிக்காரன் பாளையம் ஏரியில் இருக்கும் பெரிய சீமை வேளாண் மற்றும் வேப்ப மரங்களை வெட்டி சிலர் பொலிரோ வாகனத்தில் தொடர்ச்சியாக எடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் மரங்களை வெட்டியவர்களிடம் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் வாகனத்தை சிறைப்பிடித்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மரங்களை வெட்டியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் திமுகவினர் மீது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அஞ்சும் நிலையில் பொதுமக்கள் திமுகவினரை கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே உள்ள அறிவொழி பகுதியில் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதனால் வீடுகளில் உள்ள உணவு, உடை உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் மழை நீரில் நனைந்து வீணானதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்த விடிய அரசின் அதிகாரிகள், கவுன்சிலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தகவல் அளித்து 15 மணி நேரத்திற்கு மேலாகியும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து தங்கள் குடியிருப்பு பகுதியில் உடனடியாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் போவதாக விடியா திமுக அரசுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வீடு மொத்தம் தண்ணி படுத்துன்னு இருந்தா தலைமையிலே வந்துச்சு பாம்பு. அந்நேரத்துக்கு கட்டூரியம் பாம்பே வந்துச்சு. அந்நேரத்துக்கு அடித்து அதை போட்டு நாங்கள் எல்லாம் கிளீன் பண்ணி 3 மணிக்கு தாங்க சார் நாங்கள் கிளீன் பண்ணிட்டு வீடு வாசலால் சுத்தம் பண்ணிட்டு தூங்கணும். தண்ணி மொண்டு ஊற்றணும் சார். தண்ணி வீட்டில் இருக்கிற தண்ணியை மொண்டு அண்ணன் கூட போட்டு பக்கெட்டு போட்டு மொண்டு ஊற்றணும். நாங்கள் மொண்டு ஊற்றி எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணோம். நாங்கள் கை குழந்தைங்கெல்லாம் வச்சு பாம்பு வச்சு பாம்பு வருது, குழந்தைங்க இருக்குது. நாங்கள் என்ன சார் பூரா எல்லாம் ஒன்ட்டி வச்சுக்கிறோம் மெத்த மேலே எல்லாம். தவறான சிகிச்சை காரணமாக தன் மகளின் கால் பாதிக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு தமிழ்நாடு காவல்துறை தலைமை காவலர் டெல்லியில் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டார். சிறுநீரக பிரச்சினை காரணமாக சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஓட்டேரி காவல் நிலைய தலைமை காவலரான கோதண்டபாணி என்பவரது 3 வயது மகளுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளால் காலில் பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு உரிய தீர்வு காண வேண்டி 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் பல முறை அவர் தர்ணாவில் ஈடுபட்டும் இதுவரை தன் குழந்தைக்கு உரிய தீர்வும் நிவாரணமும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம், இந்திய மருத்துவ ஆணையம் மற்றும் தேசிய குழந்தைகள் நல ஆணையம் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சார் இப்போ இதில் என்னன்னா தொழில் தர்மத்தில் ஈடுபட்டிருக்காங்க சார். தொழில் தர்மன்றது ஒரு மருத்துவர் தவறு செஞ்சிட்டார், ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் மிஸ்டேக்கு, அதுக்கு ஒரு மருத்துவ ப்ரொபோசர் அதாவது மருத்துவ பேராசிரியர் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த ப்ரொபோசருக்கு ஒரு டைரக்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த டைரக்டருக்கு ஒரு டீன் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த டீனுக்கு ஒரு டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷனை நாமினேட் பண்ணுறது தமிழ்நாடு ஆளுநர். தமிழ்நாடு ஆளுநர் தான் இதில் பதில் சொல்லணும். 5 முறை மனு கொடுத்துருக்கேன் சார். இது ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை சார். இதில் தொழில் தர்மத்துக்கு காவல்துறை துணை போகிறான்னா நான் என்னுடைய குழந்தைக்கான அவதாரம் எடுக்கிறதுக்கு காவல்துறை இதில் தடை போடுமா சார்? அது பொறுத்து தான் சார் பார்க்கணும். பொம்மை முதல்வரின் விளம்பர திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டம் பொது இடங்களில் நடத்தப்படாமல் பள்ளிகளில் நடத்தப்படுவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு அப்பகுதியில் பல்வேறு பொது இடங்கள் இருந்தும் பள்ளிக்கு விடுமுறை அளித்துவிட்டு பள்ளியில் முகாம் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விளம்பரத்திற்காக மட்டுமே நடத்தப்படும் இத்தகைய முகாம்களை மண்டபங்களில் நடத்த வேண்டுமென விளம்பர அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள பெண்கள் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் சில ஆசிரியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பணிப்போரால் மாணவிகள் பாதிக்கப்படுகின்றனர் என்று பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பணிப்போர் தொடர்பாக பல்வேறு புகார்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கல்வித்துறைக்கும் சென்றுள்ளது. ஆனால் இதுநாள் வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம். இந்த நிலையில் மாணவிகள் ஒன்று சேர்ந்து தலைமை ஆசிரியரை மாற்றக் கோரி பள்ளி வாசலில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். மாணவிகளின் இந்த போராட்டத்திற்கு பின்னால் ஆசிரியர்கள் சிலர் தூண்டுகோலாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இவர்களிடையே ஏற்படும் பணிப்போரால் மாணவிகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்று பெற்றோர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர்.